ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பேபால் அக்கௌண்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏன்னா நிறைய பேர் நிறைய ஆன்லைன் ஜாப் பண்ணுறாங்க. அந்த ஆன்லைன் ஜாப் பண்ணாலுமே கூட அவங்க அந்த வித்ட்ரா அப்படிங்கிற இடத்துல போய் நிற்கும்போது அவங்களுக்கு என்ன ஒரு டிஃபிகல்ட்டி வருது அப்படின்னா, பேபால் அக்கௌண்ட் இருக்கணும், பேபால் அக்கௌண்ட்டில் தான் வித்ட்ரா பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷனில் வந்து நிற்கிது. ஆனால் ஒரு சில பேருக்கு அந்த பேபால் அக்கௌண்ட்னால என்னன்னு தெரியறதில்ல. ஒருவேளை இது ஏதோ வெளிநாட்டில் இருக்குமோ, வேறு கண்ட்ரியில் இருக்கிறதோ அப்படிங்கிற மாதிரி த்ரிக் பண்ணிக்கிறாங்க. ஸோ நம்ம இன்றைக்கி அதை எப்படி க்ரியேட் பண்ணுறது, அது எவ்வளோ ஈஸி, உங்களோட ஒரு மொபைல்லையே நம்ம வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளான ஒர்க்கு தான். இதை க்ரியேட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு என்னென்ன தேவைப்படும் அப்படின்னா, ஜஸ்ட்டு ஒரு மெயில் ஐடி இருந்தால் போதும். அதுக்கப்புறம் நீங்கள் ஏர்ன் பண்ணதுக்கப்புறம் உங்களோட பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் இதில் கொடுத்தீங்க அப்படின்னா, அது வந்து உங்களுக்கு அவங்க பார்த்துக்குவாங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு. ஸோ வாங்க நம்ம வந்து தெளிவாக எப்படி இதை ஆட் பண்ணலாம், எப்படி இந்த அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணலாம், என்னென்ன தேவைப்படும் அப்படிங்கிறத வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். உங்களுடைய ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் ஒவ்வொரு வியூவும் யூடியூபருக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று. இதை நீங்கள் பண்ணுறதுக்கு நீங்கள் அதிகமான டைமெல்லாம் எடுத்துக்க வேண்டியதே கிடையாது. ஒரு செகண்ட்லேயும் 1% நீங்கள் எடுத்துக்கிட்டால் போதும் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுறதுக்கு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம க்ரோம் ப்ரௌசர் போய்க்கலாம். க்ரோம் ப்ரௌசர் போயிட்டு அதில் வந்து பேபால்னு டைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே ஃபஸ்ட் லிங்க் வரும். அந்த லிங்க்கில் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போனோம் அப்படின்னா, டேக் கேர் ஆஃப் யூ அண்ட் யுவர்ஸ் அட் ஹோம், வி கேன் டேக் கேர் ஆஃப் யுவர் ஆன்லைன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். நம்மளுக்கு வந்துட்டு சைன்அப் ஃபார் ஃப்ரீ. அதில் சைன்அப் பண்ணுறதுக்கு நீங்கள் எந்த சார்ஜும் கொடுக்க வேண்டியதில்லை. சைன்அப் கொடுக்குறோம். கொடுத்து ஃபஸ்ட் எடுத்த உடனே வந்து அது வந்து உங்களுக்கு 2 டைப் ஆஃப் அக்கௌண்ட் இருக்குது. என்னென்னா இண்டிவிஜுவல் அக்கௌண்ட்டு, பிஸ்னஸ் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இண்டிவிஜுவல் அக்கௌண்ட் அப்படின்னா நீங்கள் அனுப்புறதுக்காக மட்டும் யூஸ் பண்ணுறது வந்து இண்டிவிஜுவல் அக்கௌண்ட்டு. அதாவது நீங்கள் மட்டும்தான் அனுப்ப முடியும். நீங்கள் வேறு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து வேணால் நீங்கள் அமௌண்ட் கெட் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து உங்களுக்கு எந்த விதமான இன்டர்நேஷ்னல் பேமெண்ட்டோ இல்லை வேறு ஏதோ கம்பெனிலேருந்தோ பேமெண்ட் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து அதுக்கு வந்து பிஸ்னஸ் அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து இண்டிவிஜுவல் அக்கௌண்ட்லேயே போய்க்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து பிஸ்னஸ் அக்கௌண்ட்டாக கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களோட மொபைல் நம்பர் இந்த இடத்துல கொடுத்துக்கோங்க. மொபைல் நம்பர் நம்ம கொடுத்துக்கலாம். மொபைல் நம்பர் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ஓடிபி வரும். ஓடிபி வந்துருச்சா? அந்த ஓடிபி எடுத்து என்டர் பண்ணிக்கலாம். என்டர் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளை வந்து சைன்அப் பண்ண சொல்லுது. ஓகேங்களா? இப்போ வந்து உங்களோட மெயில் ஐடி ஒன்று கொடுத்துக்கோங்க. மெயில் ஐடி ஏதாவது ஒரு மெயில் ஐடி தான் உங்கள் மெயில் ஐடி. ஓகேங்களா? ஆனால் உங்களோட ஜென்யூன் மெயில் ஐடியாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மெயில் ஐடி எப்போவுமே நீங்கள் மறக்கக்கூடாது. அந்த மாதிரி ஒரு மெயில் ஐடி எப்போது நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற மெயில் ஐடியை வந்து இதுக்கும் யூஸ் பண்ணிக்கோங்க. அவங்களே சொல்லியிருப்பாங்க, யூ கேன் யூஸ் திஸ் இமெயில் அட்ரஸ் டு ரிசீவ் த பேமெண்ட்ஸ். இது வந்து ஒரு அக்கௌண்ட் நம்பர் மாதிரி. இப்போ ஒரு பாஸ்வேர்டு வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கோங்க. நான் வந்து சும்மா ஒரு பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணிக்கிறேன். பாஸ்வேர்டும் வந்து நீங்கள் வந்து இப்போ ஒரு பேங்க் ஏடிஎம் பின்னுன்னா எவ்வளோ சேஃபாக வச்சுருப்பீங்களோ அந்த மாதிரி ஒரு பின்னு வந்து சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு கண் முன்னாடியே க்ரியேட் பண்ணுறேன். ஆனால் வந்து அதெல்லாம் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு வந்து இனி தான் வந்து கேட்கும். அதாவது ஆட் ஒரு அட்ரஸ் என்னென்ன வேணும் இனி தான் நம்ம வந்து எல்லாமே கொடுக்கணும். நேஷனாலிட்டி இந்தியா. இன்கேஸ் இந்தியாவிலேருந்து நீங்கள் வீடியோ பார்த்துருக்குறீங்க அப்படின்னா இந்தியாவான்னு செக் பண்ணிக்கோங்க. அதர்வைஸ் வந்து உங்களோட கண்ட்ரியோட ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து உங்கள் ஃபஸ்ட் நேம் என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணலாம் ஃபஸ்ட்டு நேம். அப்புறம் வந்து உங்களுடைய லாஸ்ட் நேம். அதுக்கப்புறம் உங்களோட அட்ரஸ் லைனில் வந்துட்டு உங்களோட அட்ரஸ் டைப் பண்ணிக்கோங்க. அட்ரஸ் டைப் பண்ணிவிட்டு தெளிவாக ஒன்றும் தெளிவாக பண்ணுங்கள். ரொம்ப ஈஸி தான். உங்கள் மொபைல் இருந்தாலே போதும் நீங்கள் வந்து பண்ணுறக்கு.
ஏன்னா பேபால் அக்கௌண்ட்டுங்கிறது எல்லோரும் வந்து ரொம்ப பெருசுன்னு நினச்சிட்ருக்காங்க. இது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம். கண்ட்ரி ஸ்டேட் கேட்குது, நம்ம ஸ்டேட் கொடுத்துக்கலாம். ஸ்டேட் வந்து நான் வந்து தமிழ்நாடு இருக்கிறனால தமிழ்நாடு கொடுத்துக்கிறேன். பின்கோடு வந்து உங்கள் ஏரியா பின்கோடு கொடுத்துக்கோங்க. நான் வந்து என்னோடய ஏரியா பின்கோடு வந்து 641008, அதனால் 00 கொடுத்துட்றேன். இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஆக்டிவ் ஆன் ஒன் டச். ஐ அக்ரி டு ரிசீவ் த மார்க்கெட்டிங் கம்யூனிகேஷன் ஃப்ரம் பேபால். ஐ கேன் சேஞ்ச் மை நோட்டிஃபிகேஷன் ப்ரிஃபரன்ஸ் அட் எனி டைம். அது வந்து இந்த டிக் பாக்ஸ் கொடுக்க சொல்லுது. ஆக்டிவ் ஆன் ஒன் டச் அப்படின்னா ஒரே ஒரு டச்சில் நம்ம ஆக்டிவேட் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி by clicking this button below, I agree to bound PayPal user agreement privacy statement. நம்ம அதையும் வந்து டிக் பண்ணிக்கலாம். இந்த 3 டிக் பாக்ஸையும் டிக் பண்ணிவிட்டு 3 பாக்ஸ்லேயும் வந்து கம்பல்சரி டிக் பண்ண வேண்டியது வந்து இந்த லாஸ்ட்டாக இருக்கிறது. அதர்வைஸ் வந்து மற்ற ரெண்டும் உங்களுக்கு வேணும்னா டிக் பண்ணிக்கலாம். ஸோ அக்ரி அண்ட் கிரியேட் அக்கௌண்ட் நம்ம கொடுத்துட்றோம். லோட் ஆகிட்டுருக்கு. இப்போ வந்து நம்மளுக்கு கிரியேட் ஆக போகுது. இப்போ வந்துட்டு லிங்க் கார்டு டு யூஸ் பேமெண்ட் லேட்டர் அப்படின்னு சொல்லி கேட்குது. நீங்கள் வந்து உங்களோட டெபிட் கார்டு இங்கே வந்து கொடுக்கணுன்னா கொடுத்துக்கோங்க. இப்போது உங்களோட கார்டு டீட்டெயிலெலாம் நம்ம என்டர் பண்ணி காட்டியாச்சு. என்டர் பண்ண உடனே லிங்க் கார்டுன்னு கொடுத்துக்கோங்க. இது வந்து ரொம்ப சேஃப் தான், நீங்கள் வந்து பயப்படலாம் வேண்டியதில்லை. என்னென்னா பாருங்கள், நம்ம லாகின் பண்ணியாச்சு. அங்கே வந்து நம்ம நாட் நவுன்னு கொடுத்தனால நம்மளுக்கு வந்து இந்த பேஜ் ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம பேபால் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ இப்போ எப்படி நான் வந்து ட்ரான்சாக்ஷன்லாம் இது பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வந்து உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டெல்லாம் இதில் லிங்க் பண்ணணும். ஸோ அதை வந்து நம்ம ஃபர்தராக இருக்கிற வீடியோவில் வந்து பார்க்கலாம். அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு பேபால் ஆப் கூட நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து உங்கள் ஃபோட்டோ, உங்களோட ஃபர்தர் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் கொடுத்துக்கலாம். இன்கேஸ் வந்துட்டு உங்களோட இப்போ நீங்கள் அமௌண்ட் சென்ட் பண்ணோம் அப்படின்னா சென்ட் மணி, ரெக்வெஸ்ட் அப்படின்னா அமௌண்ட் எங்கேயாவது வேணும்னு கேட்குறீங்கன்னா ரெக்வெஸ்ட் கொடுங்க. அதுக்கப்புறம் வந்து கெட் பெய்டு அப்படிங்கிற இடத்துல வந்து நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன வரும்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து இதை அப்கிரேட் பண்ணணும். அதாவது வந்து வேறு ஏதாவது இடத்துலேருந்து நம்மளுக்கு பேமெண்ட்டு வாங்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட அக்கௌண்ட்டை வந்து பிஸ்னஸ் அக்கௌண்ட்டாக நம்ம வந்து மாற்றணும். ஓகேங்களா? பிஸ்னஸ் அக்கௌண்ட்டாக மாற்றணும்னு ஒன்றும் இல்லை, உங்களோட பிஸ்னஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுக்க சொல்லுவாங்க. இன்கேஸ் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறவங்கள இல்லாமல் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதில் அதர்ஸு அந்த மாதிரி மென்ஷன் பண்ணி கூட நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். நீங்கள் பிஸ்னஸ் பண்ணால் தான் இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிறதுல பிஸ்னஸ் டைப் அப்படிங்கிற இடத்துல வந்து நம்ம ஏதாவது இப்போ இண்டிவிஜுவல், நீங்கள் மட்டும் இண்டிவிஜுவல்னு கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துட்டு அந்த மாதிரி உங்களோட இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் ஏதாவது ஒன்று, பேன் கார்டு மெயினாக அந்த உங்களோட ட்ரான்சாக்ஷன் வாங்குறதுக்குண்டான இதெல்லாம் என்னதுன்னா பேன் கார்டு, பேங்க் அக்கௌண்ட்டு இதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் பேபால் அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் வந்து கிளியராக யூஸ் பண்ண முடியும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் பேபால் அக்கௌண்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறது, இது இவ்வளோ சிம்பிளான விஷயத்தை நம்ம இவ்வளோ நாள் பண்ணாமல் இருந்தோமே அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிட்டிங்களா? இதை பற்றி நம்ம பல விஷயங்கள் இதே மாதிரி நம்ம கற்றுக்குவோம் நம்ம சேனலில். அது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.